ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? சுக்கிரனோட வக்ர பயிற்சி. என்ன சுக்கிரனோட வக்ர பயிற்சி அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ஒரு மனிதரோட வாழ்க்கையிலுமே நன்மை தீமைகளை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தா சுக்கிரனும் ஒரு கிரகம். அப்படிப்பட்ட சுக்கிரன் அக்டோபர் 3ஆம் தேதியில் அவரோட வக்ர இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு மாற்றம் ஒவ்வொரு ராசிக்காரங்களோட வாழ்க்கையிலையுமே எதிர்பாராத திருப்பத்தை கொண்டு வந்து தரும். இந்த ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கூட பணம், காதல், திருமணம், ஏன் குடும்ப உறவு, ஆடம்பரம், தொழில் அப்படின்னு பல விஷயத்துலையுமே எதிர்பாராத திருப்பங்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா சில ராசிக்கு ரொம்ப நாளாக தடைப்பட்ட பண வருமானம் இப்போ கை வந்து சேரலாம். ஒரு சிலருக்கு பழைய காதல், பழைய உறவு மீண்டும் உங்களை இணையலாம். ஒரு சிலருக்கு திருமண முயற்சி கூட கைகூடும். ஆனால் அதே நேரத்தில் சில ராசிக்காரங்களுக்கு பாருங்கள், வச்சிருக்கிற பணத்தை இழக்காமல் இருக்கிறதுக்கும் காதல் திருமண விஷயத்தில் அவசர முடிவு எடுக்காமலும் இருக்கணும். ஏன்னா ரொம்பவுமே சில ராசிக்காரங்க கவனமாக செயல்படணும். இப்போ சொன்ன 2 விஷயத்துலையுமே எந்த ராசிக்காரங்களுக்குலாம் நல்லது நடக்கும், எந்த ராசிக்காரங்க ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க உங்கள் ராசி என்ன ராசி அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் ராசிக்கான சுக்கிரனோட அருளை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நாங்கள் சொல்கிறோம். சில ராசிக்காரங்களை பணத்தை ரொம்பவுமே கவனமாக கையாளணும். திருமண விஷயத்தில் அவசர முடிவு எடுக்கவே கூடாது. அதனால தான் உங்கள் ராசி என்ன ராசி அப்படின்னு கேட்குறோம். குறிப்பாக சுக்கிரன் வக்கரமாகக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் போனது போட்டும் அப்படின்னு விட்டுட்டு நினச்ச ஒரு பல விஷயம் மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேண்டாம்னு நினச்ச விஷயம் கூட வரலாம். அப்படி இருக்கும்போது யாருக்கு சுக்கிரன் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தராரு, யாருடைய வாழ்க்கையில் சோதனையை தராரு, எந்த ராசிக்காரங்க என்ன பரிகாரம் செஞ்சால் நன்மையை பெறலாம், சுக்கிரனோட அருளை பெற நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலும் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த பதிவு அமையும். உங்கள் சுயஜாதக கணிப்பில் சுக்கிரன் எந்த நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்ல பலன்களை பெறலாம். ஒவ்வொரு ஜாதக அமைப்பிலுமே சுக்கிரனோட நிலையை அறிஞ்சு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தொடங்கினா நிச்சயம் அது வெற்றி வாய்ப்பு தரும். நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க, நன்மை பிறக்கும். அதுக்கு நீங்கள் ரொம்ப அலையணும் அப்படின்னு கூட இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாலே கூட போதும். நீங்கள் ஃபோன் பண்ணி ஜாதக அமைப்பை எளிமையாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் அடுத்துக்கு போனால் தோல்வி வராமல் வெற்றி நிலை அடைய என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. இந்த சுக்கிரனோட வக்ர பயிற்சி அக்டோபர் 3ஆம் தேதி இந்த 2020 பிறக்க போகுது. அதுவும் எப்படின்னு பார்த்தா இந்திய நேரப்படி சுமார் 12:45 சுக்கிரனோட வக்ரம் இயக்கம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நவம்பர் 14 தேதி வரைக்குமே இந்த வக்ரம், அதாவது சுக்கிரனோட வக்ர பயணம் தொடங்கும். அக்டோபர்லேருந்து நவம்பர் வரைக்குமே. இந்த விருச்சிகத்தில் வக்ரமாகி அதுக்கப்புறம் துலாம் ராசிக்கு திரும்புகிறாரு. சூரிய பயிற்சி, சந்திர பயிற்சி அந்த மாதிரி வரும்போது ஒவ்வொரு கிரகமே பயிற்சி ஆகுதுன்னு சொல்லுவோம்ல, அது முன்னோக்கி போகிறது. வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது அந்த கிரகம் பின்னோக்கி வருது. இப்போ விருச்சிகத்தில் இந்த சுக்கிரன் இருக்கிறாரு. அக்டோபர் 3ஆம் தேதிக்கு துலாம் ராசிக்கு வராரு. அப்படி வரக்கூடிய சுக்கிரன் இந்த துலாம் ராசிக்கு அதிபதி. தன்னோட சொந்த ராசியிலேயே வக்கரத்தை ஆரம்பிக்கிறாரு. ஜோதிட அடிப்படையாக பார்த்தா சுக்கிரன் அப்படிங்கிறது காதல், திருமணம், உறவு, பணம், ஆடம்பரம், அதுக்கப்புறம் கலை, அழகு, வசதி வாய்ப்பு, இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறாரு. இதனால தான் இந்த வக்கர காலத்தில் ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு மறுபரிசீலனை, தாமதம், பழைய விஷயங்கள் மீண்டும் வர்றது போன்ற வாய்ப்பு சேருது. புரியுதாங்க? உங்களை விட்டுட்டு போனவங்க சேருவாங்க. நீங்கள் வேண்டான்னு விட்டது கூட நல்லதாக நடக்கும். நீங்கள் கஷ்டப்பட்ட விஷயம் இப்போ ரொம்பவே சுலபமாக நடக்கும். எதெல்லாம் உங்களுக்கு மாற்றமாக வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரனோட அருள் இருந்துச்சுன்னா இப்போ சொன்னோம் இல்லையா, குடும்பம், திருமணம், உறவு, கலை, அழகு, இதில் எல்லாத்தையுமே நன்மையை பெறலாம். அதுவும் அந்த ஒவ்வொரு ராசியிலையுமே எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து பலன் மாறும். நீங்கள் சுக்கிரனோட அருளை பெறணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நல்லதாக இருக்கும். அது என்னென்னா பெருமாள் வழிபாடுங்க.
பெருமாளை வெள்ளிக்கிழமையில் வழிபடுறதுனால சுக்கிரனோட அருளை நீங்கள் பெறலாம். சுக்கிரன் வக்கர பயிற்சியில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா கூட பெருமாளின் அருள் இருந்தால் அந்த பிரச்சனை உங்களை நெருங்காது. அதனால் மறக்காமல் பெருமாள் வழிபாடை வெள்ளிக்கிழமையில் பண்ணுங்கள். மறக்காமல் துளசி மாலையை சமர்ப்பணம் செஞ்சு நீங்கள் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இறைவனோட அருளால் தொட்டது தொடங்கவோ நினச்சது நடக்கவோ உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சுக்கிரனின் அம்சம் நிறைஞ்சி இருக்கக்கூடிய துலாம் ராசிலேயே தன்னோட வக்ர இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்த வகையில் அதிக நன்மைகள் பெறக்கூடிய ராசி யாருன்னு பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது முதல்ல வரக்கூடிய ராசி இந்த ரிஷபம். சுக்கிரனோட சொந்த ராசிங்க இந்த ரிஷபம். உங்கள் ராசிக்கு அதிபதியாக வராரு. உங்களுக்கு இந்த சுக்கிரனோட வக்கர பயிற்சியில் பண விஷயத்தில் பழைய வாய்ப்பு மீண்டும் சேரும். ஏதாவது நஷ்டப்பட்ட தொழில் கூட பாருங்கள் லாபத்தை தரும். அந்த மாதிரி உறவுகள்கிட்ட இருந்த பிரச்சனை இப்போ சரியாவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் உங்களை புரிஞ்சிக்காமல் உங்களை விட்டுட்டு போன உறவினர்கள் தானாக சேருவாங்க. நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும், கணவனோ மனைவியோ, இது வரைக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனை அப்படின்னு ஒரு மனசில் நிம்மதியே இல்லாத நிலையில் இருந்திருப்பீங்க. அந்த நிலையில் இந்த பயிற்சிக்கு அப்புறம் பாருங்கள் உயர்வு வரும். விட்டு போனவங்க கூட உங்களோட சூழலை புரிஞ்சுக்குவாங்க. பணம், வசதி வாய்ப்பு இது எல்லாமே சிறப்பாக கிடைக்கும். அடுத்தது பாருங்கள் இந்த துலாம் ராசி. இந்த துலாம் ராசியுமே சுக்கிரனோட சொந்த வீடு. இந்த ராசிக்கு அதிபதி அவர் வக்கரத்தை தன்னோட ராசியிலேயே தொடங்குறாரு. வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை நீங்கள் மறுபரிசீலனை செஞ்சு சரியான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டமாக துலாம் ராசிக்காரங்க இந்த பயிற்சியை பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆமாங்க, நீங்கள் யோசித்து பிளான் பண்ணி பாருங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதாக நடக்கும். அதே போல் இப்போ நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு மட்டும் இன்னொரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா நான் தப்பு பண்ண விஷயத்தில் சரியாக அதை பிளான் பண்ணி வெற்றி வாய்ப்பு பெறுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது உங்களுக்கு சரியாக பொருந்தும். கடந்த காலத்தில் எதெல்லாம் தப்பு பண்ணி பிரச்சனையை உருவாக்கி பண ரீதியாக நிறைய இழப்புகளை சந்திச்சிங்களோ அந்த இழப்புகளை ஈடுகட்டக்கூடிய அம்சம் துலாம் ராசிக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த வாய்ப்பெலாம் எல்லாருக்கும் எப்பவுமே கிடைக்காது. ஆனால் உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்கள் திறமையே இருக்குதுன்னு கூட சொல்லலாம். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு பின்னடைவில் இருந்த வாழ்க்கையை முன்னெடுத்து கொண்டு வாங்களேன். அதனால் உங்கள் பாதையை கரெக்டாக தேர்ந்தெடுங்க. அடுத்து மீனம். சுக்கிரனுக்கு மீன ராசி உச்ச ராசி. சுக்கிரனோட ஆதரவு இப்போ கிடைக்கிறதுனால இந்த காதல், கலை, பணவரவு, வசதி போன்ற விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் இதில் இழப்புகளை சந்திச்சுட்டு வந்த உங்கள் வாழ்க்கை இப்போ மேன்மையை நோக்கி பயணம் செய்ய போகுது. குடும்ப உறவினர்களிடையே மனக்கசப்பு இருந்தால் அது மாறும். விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் எல்லா இடத்துலையுமே நீங்கள் நன்மையை பெறலாம். அடுத்து பாருங்கள் இந்த கடகராசி. பண விஷயத்தில் பழைய வாய்ப்பு மீண்டும் உங்களை சேரும். குடும்ப உறவுகள் இடையே இருந்து வந்த மனக்கசப்பு குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் ஏதாவது பண இழப்பால் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை தீரும். நீங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன செஞ்சால் வாழ்க்கையில் முன்னேற முடியும், எப்படி அதை பண்ணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணுங்கள். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு பண்ணுங்கள். அதீத நன்மையை நீங்கள் பெறலாம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி அப்படின்னு பார்க்கும்போது முதல் ராசியாக விருச்சிகம் தான் வருது. ஏன்னா இந்த விருச்சிகத்தில் தான் தன்னோட வக்கர இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு சுக்கிரன். அதனால் இந்த ராசிக்காரங்க காதல், அதுக்கப்புறம் திருமணம், பணம், கூட்டு நிதி இந்த விஷயத்தில் அவசர முடிவை மட்டும் எடுக்கவே கூடாதுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க விருச்சிக ராசிக்காரங்க, அவசர முடிவு ஆபத்தை கொடுத்துரும். கவனமாக அமைதியாக பொறுமையாக நீங்கள் உங்களுக்கான வேலையை செய்யணும். அடுத்து கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் ஒன்று இந்த மேசம். எப்படின்னு கேட்குறீங்களா? துணைவி அதாவது கணவன் மனைவி தொடர்பான விஷயங்களில் கருத்து வேறுபாடு வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. கருத்து வேறுபாடு வராமல் பொறுமையாக செயல்படுங்க. கோபப்படவே படாதீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சிக்கல் வந்துடும். கோபத்தை விட்டுட்டு நிதானமாக குடும்ப உறவுகள்கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க, நல்லதாக இருக்கும். பெரும்பாலும் கோபத்தை குறைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவசரப்பட்டு பேசிடாதீங்க. அடுத்து கவனமாக இருக்க வேண்டிய ராசி அப்படின்னு பார்த்தா அது கன்னி ராசி தான். பணம், செலவு, குடும்ப பொறுப்பு இந்த எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து முடிவு பண்ணும்.
எல்லாம் நாம் சொல்கிறது தான், நம்ம பண்ணுறது தான் சரி அப்படின்னு சொல்லி இப்போ மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா பிரச்சனை வந்துடுங்க. அப்படி யாரும் சொல்லியுமே குத்தம் இல்லை. கவனமாக இருங்க. பண விஷயத்தை கையாளும் போது பொறுமையாக இருங்க. அடுத்து பாருங்கள், மகர ராசி. மகரம் அப்படின்னு சொல்லும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் நண்பர்கள், சமூக உறவு, எதிர்ப்புகள் வரலாம். பழைய சில விஷயங்கள் மீண்டும் இப்போ துவங்கும் பிரச்சனை. பழைய பிரச்சனை தலை தூக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த விருச்சிகம், மேஷம், கன்னி, மகரம் 4 ராசிக்காரங்களுமே ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும். அவசர முடிவு எடுக்கவே கூடாது. மற்றபடி இதில் சொல்லாத ராசிக்கு பெருசாக பிரச்சனை எதுவும் இல்லை. உங்களோட செயல்கள் எப்பவும் போல் வழக்கமாக இருக்கும். வழக்கமான பலன்கள் கிடைக்கும். நன்மை கிடைக்கக்கூடிய ராசின்னு பார்த்தா தான் இந்த ரிஷபம், துலாம், மீனம், கடகம் இது 4ம் வருது. மற்றபடி மற்ற ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வழக்கம் போல் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக நடக்கும். எல்லா விதத்துலையுமே நன்மை கிடைக்க நீங்கள் தினந்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு உங்கள் பணிகளை தொடங்குங்க. குலதெய்வத்தின் அருளால் தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். மறக்காமல் உங்கள் குலதெய்வத்தோட பேரையுமே நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான நன்மை கிடைக்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் பண்ணிக்கிறோம். மறக்காமல் நீங்கள் எந்த ராசி அப்படிங்கிறதையும் சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ராசிக்கு எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நன்மையை பெற முடியும் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்கிறோம்.